வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். என் பேர் அஸ்வின் பகீர். ஆவடி சட்டமன்ற உறுப்பினர். அதிமுக நகர செயலாளர் இருந்திருக்கேன், இளைஞர் செயலாளர் இருக்கேன். ஆவடி நகராட்சியில் 2 முறை துணைத் தலைவராக இருக்கேன், 1 முறை நகரமன்ற உறுப்பினர் இருக்கேன். அம்மா சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக போட்டிட்டு இப்போ ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு சார். அடுத்து சார், நீங்கள் ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றதுக்கப்புறம் அம்மாவுடைய ஓராண்டு சாதனைகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அம்மாவோட தேர்தல் வாக்குறுதியாக சொன்னால் அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றி வருவாங்க. குறிப்பாக ஆவடி பகுதியில் அம்மா சொன்ன இலவச விலையில்லா மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து திருநூறு பேரூராட்சி நடுக்குத்திகை ஊராட்சியெல்லாம் கொடுத்துருக்கு. ஆவடியில் அதை கொடுக்க போகிறோம். அதே மாதிரி திருமண உதவித்தொகை வந்து 25,000, பட்டயப்படுத்துவது 50,000, 4 கிராம் தங்கம் ஆவடியில் கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அம்மா சொன்னதெல்லாம் வந்து 1000 ரூபா முதியோர் பென்ஷனு வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் எல்லா திட்டமும் அம்மா ஆரம்பிச்ச திட்டங்கள்லாம் அந்த ஆவடி தொகுதிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆவடி தொகுதியில் மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து மிக விரைவில் ஆவடி நகராட்சியில் கொடுக்குறோம். ஆவடி நகரத்துக்கு உங்களுடைய ஓராண்டு சாதனைகள் என்னென்ன சார்? ஆவடி நகராட்சி என்னோட சாதனைனா இப்போ சட்டமன்ற மேம்பாட்டிலிருந்து ஆவடி நகராட்சியில் அதிகமான நிதியை ஒதுக்கி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட இப்போ பால்வாடி அங்கன்வாடிலாம் கட்டி கொடுத்துருக்குறோம். இப்போது HF ரோடு OCF ரோடெல்லாம் இப்போ போடுறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துருக்கோம். பஸ் ஸ்டாப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ மிக விரைவில் வந்து பிரஸ் அம்மா இடத்துல வந்து ஆவடி தாலுக்கா அமைச்சருக்கு முயற்சி எடுத்துருக்குறோம். அதெல்லாம் வந்து அம்மாவோட சொல்லி நாங்கள் மிக விரைவில் அந்த பணிகள் செய்திருக்கோம். நல்ல விஷயம் சார். வகுப்பாரியத்தில் உங்களுக்கு வந்து உறுப்பினராக கொடுத்துருக்காங்க, வகுப்பாரிய உறுப்பினராக. உங்களுடைய கருத்து என்ன சார்? அது வந்து அம்மாவா மேலே இருக்க நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க. வகுப்பாரியத்துக்கு என்னால் முடிஞ்ச சேவையை கண்டிப்பாக அம்மாவோட முயற்சி எனக்கு கொடுத்த அந்த பணியை சிறந்த முறையில் பண்ணியாற்றுறேன். ஓகே சார். உங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன சார்? என்ன அவங்களால வெற்றி பெற வச்சுருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ நிச்சயமாக தொழில் இல்லாமல் இந்த தொகுதி மக்களுக்கு பணியாற்றும். உங்களுடைய பொன்னாடி நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனது ரொம்ப நன்றி சார். எங்கள் திரைகள் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். இந்த நேரத்தில் எனக்கு கேட்டு எடுத்த இந்த நேரத்தில் நன்றி. நன்றி.